ஜூனியர் 6 ஃபைனல்ஸ்க்கு இன்னும் 3 நாட்கள் மட்டுமே உள்ளன. சோ வர சண்டே மதியம் 3:30 மணில இருந்து லைவா வந்துட்டு நேர உள் விளையாட்டு அரங்கத்துல இருந்து நம்மளுக்கு வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. சோ மத்த சீசன்களை விடவும் இந்த சீசன் வந்துட்டு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. அதுக்கு ஒரே காரணம் டைட்டில் வின்னர் யாரு ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரே கேள்விக்கு பதில தேடிதான் வந்துட்டு மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இந்த எதிர்பார்ப்புக்கு முக்கிய காரணமா யாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ அது கண்டிப்பா நம்மளுடைய பூவையார் மட்டும்தான். சோ என்னதான் பூவையாருக்கு வந்துட்டு சப்போர்ட்டர்ஸ் அதிகமாக இருந்தாலும் ஒரு சிலர் வந்துட்டு தொடர்ந்து நம்ம பூவையாரை வந்துட்டு விமர்சிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. சோ அந்த வகையில நம்ம பூவையார இவர் வெறுக்கிறாரு அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஆனா இவர் பூவையாரை விடவும் மத்த கண்டஸ்டன்ஸுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்றாரு. சோ அவர் வந்துட்டு ஒரு பதிவு நம்ம பூவையாருக்கு எதிராக ஒரு பதிவை வந்துட்டு போட்டிருக்காரு. சோ அது என்ன அப்படிங்கறத இப்ப பாருங்க. ரித்திக் தான் வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆகணும். சோ இந்த ஓட்டிங் சிஸ்டத்தை தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணுங்க. இது வந்துட்டு எல்லா சிங்கருக்குமே வந்துட்டு நேர்மையா இல்ல. சோ பூவையார் வந்துட்டு ஃபைனலிஸ்டுக்கு வந்துட்டு டிசர்வ் ஆன ஒரு கண்டஸ்டன்ட் கிடையாது. எனக்கு புரியவே இல்லை ஏன் எல்லாரும் பூவையாருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. அவனோட ஜோக்குக்காகவா இல்ல பிரியங்காக்காவ கலாய்க்கிறதுக்காகவா இல்ல அவனோட வறுமைக்காகவா? எவ்வளவு நல்லா சிங்கர்ஸ் எல்லாமே இவனால எலிமினேட் ஆகி போயிருக்காங்க தெரியுமா? ஏன் இப்படி பண்றீங்க? மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அவனை விட ரொம்ப டேலண்டட். இதுக்காகவே அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? பூவையார் சப்போர்ட்டர்ஸ் ப்ளீஸ் மத்த கண்டஸ்டன்ஸ் பாடுறதையும் கேளுங்க. உண்மையான இசைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த 50 லட்சம் வீட்டையும் டைமண்ட் ஜுவல்லரியையும் வேணா பூவையாருக்கு கொடுங்க. பட் டைட்டில மட்டும் அவனுக்கு கொடுக்காதீங்க. மியூசிக் பத்தி தெரிஞ்சவங்க மட்டும் ஓட் பண்ணுங்க. உண்மையா சங்கீதத்தை களங்கப்படுத்தாதீங்க பிளீஸ். உண்மையான சங்கீதத்தை களங்கப்படுத்தாதீங்க பிளீஸ். பூவையாருக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா கஷ்டப்படுற அவனோட ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. அவனுக்கு டைட்டில் கொடுக்காதீங்க பிளீஸ் அப்படின்னு நம்ம பூவையாருக்கு எதிராக இவர் வந்து கருத்தை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காரு. இவரோட இந்த கருத்துக்கு நீங்க ஏதாச்சும் பதில் சொல்ல விரும்புறீங்களா? சோ அப்படி விரும்புறீங்க அப்படின்னா உங்களுடைய பதில கண்டிப்பா கமெண்ட் கீழே தெரிவிங்க.